ஒரு நாட்டை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்ட ஆனா தடுக்கவே முடியாத ஒரு ஆயுதத்தை பத்தி பார்க்கலாம். ATCMS ஏவுகணைகள். உக்ரைன் இதை பயன்படுத்தி இருக்கிறதா உங்க குறிப்புகள்ல இருக்கு. ஆமா, ஏடாகமஸ், அதாவது ஆர்மி டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம். இத ஒரு சாதாரண ஏவுகணைன்னு நினைச்சிடக்கூடாது. 1980கள்ல சோவியத் யூனியனோட பீரங்கிகளுக்கு பதிலடி கொடுக்க அமெரிக்கா இதை உருவாக்கிச்சு. இன்னைக்கு போர்க்களத்தோட விதிகளை மாத்தி எழுதுற ஒரு ஆயுதமா இது இருக்கு. இதோட சிறப்பம்சம் என்ன? 305 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தாக்குதல் நடத்தும்னு இருக்கு. அதுவா? அது ஒரு விஷயம். ஆனா அதோட உண்மையான பலம் வேற. இதை இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. இந்த ஏவுகணை வானத்துல ரொம்ப உயரத்துக்கு போயிட்டு கிட்டத்தட்ட செங்குத்தா நம்ப முடியாத வேகத்துல கீழே இறங்கி இலக்கை தாக்கும். எதிரி நாட்டு ரேடார்கள் இதை பார்க்கறதுக்குள்ள இலக்கழிஞ்சிருக்கும். அதனால இதை இடைமறிச்சு அழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிஜமாவா? அப்போ இது ஒரு ஷூட் அண்ட் ஸ்கூட் ஆயுதம் மாதிரி. ஏவுகணையை ஏவிட்டு வான் பாதுகாப்பு அமைப்புகள் பதில் தாக்குதல் நடத்துறதுக்குள்ள அந்த இடத்தை விட்டு நகர்ந்துட முடியுமா? சரியா சொன்னீங்க. M42 ஹெமர்ஸ் போன்ற நடமாடும் லான்ச்சர்கள்ல இருந்து இதை ஏவ முடியும். அதனால ஏவிய சில நிமிஷங்கள்ல அந்த இடத்த காலி பண்ணிடலாம். எதிரிக்கு எங்க இருந்து தாக்குதல் நடந்துச்சுன்னே தெரியாது. அதுதான் இதோட தந்திரோபாய முக்கியத்துவம். அதோட இதுல 2 விதமான வெடிமுனைகளை பயன்படுத்தலாம். ஒன்னு பெரிய கட்டிடங்களை தாக்குற சக்தி வாய்ந்த ஒற்றை வெடிமுனை. இன்னொன்னு ஒரு பெரிய இடத்துல நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன குண்டுகளை வீசக்கூடிய கிளஸ்டர் வகை. இது ஒரு ஆயுதத்தை விட ஒரு உளவியல் ரீதியான அச்சத்தையும் எதிரிக்கு கொடுக்கும்.